ஹாய் பாஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பாக்ஸர் மாமா நெக்ஸ்ட் வீடியோ பாக்ஸர் மாமா வீடியோவாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜேகேக்கு செவ்வாய்க்கிழமை போட்ட ஒன் ஷாட்டுக்கு அப்படி இப்படின்னு கமெண்ட்ஸு. நிறைய பேர் என்னன்னா ஜேகே ரெட் ஃபிளாக்ல இருந்து கிரீன் ஃபிளாகா மாறி இருக்க மாதிரி எங்களுக்கு எண்டிங் நாங்கள் எடுத்துக்கிறோம். நான் ஓப்பன் எண்டிங்காக விட்டுருந்தேன்ல, அதுக்கு நான் ஏன் அந்த ஒரு எண்டிங்கை சூஸ் பண்ணலை அப்படின்னா, டு பி ஃப்ராங்க், பாய்ஸ் மாற மாட்டாங்க. நான் பார்த்த பாய்ஸ் யாரும் மாறல. ஸோ தட்ஸ் வை எனக்கு அந்த ஒரு மென்டாலிட்டி இல்லை, அந்த ஒரு எண்டிங் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. ஸோ நான் அந்த ஸ்டோரியை முழுக்க ரியல் லைஃப் பேஸ்ட்லேயே கொண்டு போகணும்னு தான் அந்த மாதிரி ஒரு டாபிக் நான் எடுத்தேன். ஐ ஹோப் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, இன்னைக்கு நம்ம தயாங்க்கு அப்படியே லவ்வர்ஸ், எனிமீஸ்லேருந்து லவ்வர்ஸ், அந்த ஒரு கான்செப்ட் தான். ரொம்ப நாள் ஆச்சுல, எனக்கு பார்க்கலாமா? ஸோ தயாங் நம்ம காலேஜோட சீனியர். ஸோ தயாங் ஆர்ட்ஸ் குரூப்பில் லைக் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்போது என்னோட இன்ட்ரொடக்ஷன், அவள் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இயர் வேறு காலேஜில் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. டியூ டு சம் ரீசன்ஸ்னால அவள் ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக முடிச்சுட்டு செகண்ட் இயரோட அந்த டிகிரி வேறு இப்போ தயாங்க இருக்க காலேஜில் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேடா, அப்படியே போகலாமா? அப்போ தயாங் அவளோட ஐகானிக்கான அந்த ஹெட்பேண்டை தலையில் மாட்டிட்டு அப்படியே பைக்கில் ஸ்வாகாக வந்துட்டுருக்கான். டேய் மாமே, எனக்கு அவள் பேர் என்ன? அதான்டா மினிக்கிட்டு தெரிவாளே. நோவா மச்சான். சில ஆட்டம் பேசுவாளே, அவளை கதற விடணும் மச்சான். ஐயா மச்சான், அவளா? அவ டேய் என்ன, அவளுக்கு என்ன? அவள் பள்ளியை பார்த்தாலே பயந்துருவான் மச்சான். அவதான் பண்ண போகிறோம். ஸோ நோவா அவளும் அதே காலேஜில் தான் படிக்கிறா. ஆனால் மேடம்க்கு தான் தான் பெரிய பியூட்டி குவீன், காலேஜ் குவீன் அப்படின்லாம் நினப்பு. ஆனால் எல்லா பசங்களும் அவள் பின்னாடி தான் போவாங்க. ஆனால் எந்த பசங்களையும் மதிக்க மாட்டாவா. அப்படியே இருந்துட்டு லைக் சீன் போட்டுட்டு ஒரு மாதிரி கொனட்டி மாதிரி இருப்பாங்கல்ல ஒரு சில பேர் கிளாஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு நேற்று எல்லாத்தையும் ரேக் பண்ணிட்டு இருக்கா மச்சான். அவள் செகண்ட் இயரா அப்படியே மயிறு மாதிரி போயிட்டுருக்கா. இல்லை ரேக் பண்ணும்போது என்ன சொல்கிறோம், அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம ரேக்கிங்காக யூஸ் பண்ணிக்கிறோம். நம்மளோட ஆப்போசிட் இருக்கானே, அதான்டா அந்த சைனீஸ் கண்ணு. அவன் இருக்கானே, சைனா கண்ணை வச்சுட்டு என்னமா ஆட்டம் காட்டிட்டு இருக்கான். ஒரு நாள் அவன் ஸ்பைக்கில் பாரு மச்சான் கொளுத்தி விடணும் அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பிகாஸ் தயாங் ரேகிங்கிற பேரில் யாரையும் ஹர்ட் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். லைக் காலேஜ்க்கு வரவங்களோட அந்த இன்செக்யூரிட்டிஸை உடைச்சு அவங்கள கொஞ்சம் தைரியமாக்குறதுக்கு தான் அவன் இந்த ரேகிங் அப்படிங்கிறத எடுத்தான். ஆனால் ஆப்போசிட்டில் ஒரு பையன் இருப்பான். அவன் ஆக்சுவலி இந்த கண்ட்ரி கிடையாது, வேறு கண்ட்ரியில் அவங்க செட்டில்ட் ஆகி இப்போ இங்கே செட்டில்ட் ஆகி இருக்காங்க. ஸோ அதனால தான் இதே ஊர்லேயே அவனையும் காலேஜ் சேர்த்து விட்டுருப்பாங்க. அவன் அடாவடி, நான் அடாவடி, அந்த மாதிரி ஒரு அடாவடி. அப்போ அந்த சைட் ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன், என்னோட அலாம் அப்படியே அடிக்குது. ஐயோயோ, 9 o'clock காலேஜுக்கு 8:30க்கு எழுந்துக்கிறேனா? என்னைக்கும் நீ லேட்டுடி, ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு அவளும் வேகமாக குளிச்சுட்டு, அவளுக்கு ஒரு மாதிரி அழகான வேவி ஹேர், நல்லா லாங்காக இருக்கும். ஐயோ, இந்த சிக்கு பிடிச்ச மண்டையை சீவிரத்துக்குள்ளேயே எங்கள் காலேஜில் அவ்வளோதான், ஃபஸ்ட் டேவே ப்ரொஃபஸர் என்னை வெளில நிற்க வச்சிருவான். எஸ், இன்னைக்கு லைக் செமஸ்டர் முடிஞ்சு நியூ செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிற ஒரு ரீஓப்பன் காலேஜ். ஸோ அதனால எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. அப்போ தயாங்க அப்படியே ஹெட்பேண்டை மாட்டிட்டு அவனோட ராயல் என்ஃபீல்டு பைக் மேலே அப்படியே படுத்துட்டு கால் மேலே கால் போட்டிருக்கான். பக்கத்துலேயே நிற்கிறான் அவனோட ஃப்ரெண்டும். டேய் தயாங்க, என்னடா நோவா மட்டும் என்ன காணோம்? டேய் அந்த சிலுக்கு லிப்ஸ்டிக் கம்மியாக இருக்கும், நல்லா அள்ளி பூசிட்டு வந்துட்டுருப்பா. அவள் பம்பர மண்டை இன்னும் கட்டலைல்ல, சுருட்ட மண்டையை சுருட்டிட்டு வந்துட்டுருப்பா. வெயிட் பண்ணேன் பார்க்கலான்னா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா நோவா வர்றதுக்காக, அவளை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ட்டுன்னு. அப்போ வயன் அழகா குட்டியாக ஒரு ஷார்ட்டான்னு சொல்ல முடியாது, அழகான ஒரு கவுன் ஒன்று போட்டுட்டு காட்டனில் அப்படியே கையில் ஒரு வாட்ச், தலை லைக் லைட்டாக பின்னியும் பின்னாமல் அந்த மாதிரி ஒரு பின்னல் போட்டிருக்கா. அப்படியே வந்துட்டுருக்கா லைக்காக க்யூட்டாக, கையில் 2 புக்ஸையும் எடுத்துட்டு. அப்பா
எப்படியோ அடிச்சு பிடிச்சி 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஆனால் என்னது இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, இங்கே நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா மாட்டாங்களா? சரி பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடைக்கலனாலும் நீ மட்டும் தனியாக இருந்து படிச்சுக்கோ அப்படின்னு வந்துட்டு இருக்கா. அப்போ தயங்க ஒரு ஃப்ரெஷர் பொண்ணை பார்க்குறான். ஓய் பிங்க் சுடிதார், இங்க வா. அந்த பொண்ணு பார்க்க செம்ம பழம் மாதிரி இருக்கு. அண்ணா அண்ணா என்ன வா. உன்னதான், இங்க வா. இல்லை அது நான் படிக்கணும். ஐய உன்னை என்ன வாடி லவ் பண்ணலாமா கூப்பிட்டேன்? அப்படிலாம் இல்லைம்மா, இங்க வா அப்படின்னு கூப்பிடுறான். அந்த பொண்ணு போகுது. நல்லா மூஞ்சில சோடா புட்டி எல்லாம் அடிச்சுட்டு வந்துருக்கியே, எல்லாரும் பார்த்தா உன்னை அப்படியே பழம்னு நம்பி. இல்லைண்ணா பழம் தான். ஓஹோ, இப்படிலாம் இருக்கக்கூடாதுண்ணே. எல்லாரும் முன்னாடி நீ உன்னை வீக் மாதிரி காட்டிக்கிட்டனா அப்புறம் எல்லாரும் உன்னை யூஸ் பண்ணிடுவாங்க. உனக்கு என்ன டேலண்ட் இருக்கு? டேலண்டா? ஏன் கேட்குறீங்க? நான் கிளாஸ் ரூம் போகணுமா? அப்போ அந்த சைடு சிலுக்கு வந்துட்டு இருக்கா. தயங்கோட ஃப்ரெண்டும், மச்சான் சிலுக்கு வந்துட்டு இருக்காடா. அங்கதான் நடந்து வந்துட்டு இருக்கா. அவ ஹை ஹீல்ஸை போட்டு கேட்ட வாக்க போட்டு நடந்து வர்றதுக்கே 5 நிமிஷத்துக்கு மேல ஆயிடும் மச்சான், விடு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இப்போ தயாங் அப்படி எழுந்துட்டு, ரேகிங்லாம் இல்லை நீங்க ரேக் தான் என்ன பண்றீங்களா? ஐயோ உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னு தயங்கோட ஆப்போனன்ட் அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு, அவன்கிட்ட மட்டும் மாட்டிராது அப்படின்னு சொல்லிட்டு தயங் பேச ஆரம்பிக்கிறான். சரி சொல்லு. சரி ராகிங்னே வச்சுக்கலாம். உனக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கு? டேலண்டா? அப்போ வயன் இதெல்லாம் அப்படி தூரமாக இருந்து பார்க்குறான். ரேக் பண்ணுறாங்களா? இந்த சீனியர்ஸ்க்கு இதுதான் வேலை. சி, இவங்க கண்ணிலே நம்ம மாட்டவே கூடாது அப்படின்னு அவளும் அப்படியே வந்துட்டு இருக்கா. நோவாக்கு பின்னாடி, நோவா அவளுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கா. அது டேலண்ட்னா நான் கால்குலேஷன் ரொம்ப அழகாக போடுவேன். ஆஹா, அரே வா. எந்த டிபார்ட்மெண்ட்? காமர்ஸ். நம்ம டிபார்ட்மெண்ட் பொண்ணா நீனு? நீங்களும் காமர்ஸா? நானும் காமர்ஸ் தான். சரி, கால்குலேஷன் நல்லா போடுவேன்னு சொன்னியே, எப்படி? அது லைக் எல்லாரும் என்ன ஹியூமன் கால்குலேட்டர்னு கூப்பிடுவாங்க. ஓஹோ, சரி நான் ஏதாச்சும் கொடுக்குறேன், கால்குலேட் பண்ணி சொல்றியா? நான் பண்ணுறேன். ஓகே, 4052 into 96 3,88,992. அரே வா, மச்சான் கரெக்டாக இருக்குடா மச்சான். ஓஹோ, நல்லா தான் படிப்பு போலே. ஆமாம், 12th நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு, அதுவும் மேக்ஸில் ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். கங்க்ராட்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நோவா கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வந்துட்டு இருக்கா. அப்போ தயாங் அப்படியே நோவா பார்க்குறான். அப்போ தயாங்கோட ஃப்ரெண்டு, மச்சான் பின்னாடி ஒரு பொண்ணு வருது பாரு. யாரடா பார்க்க சொல்கிற? இன்னைக்கு நம்ம டார்கெட் நோவா தான். இல்லை மச்சான், அதுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே கிடையாது. பார்க்க ஃப்ரெஷர் மாதிரியும் தெரியல. கையில் புக்கெல்லாம் வச்சிட்டு இருக்கா. எப்பெல்லாம் ஃப்ரெஷர் மட்டும் கையில் புக் வச்சிட்டு இருக்குதுல்ல. எல்லா பொண்ணுங்களுமே வரும்போது புக்கை தூக்கிட்டு தாண்டா வராளுங்க. அதனால ஃப்ரெஷர் யாரு, ஆல்ரெடி ஜாயின்ட் யாருன்னெலாம் தெரியல. மச்சான் ஆனால் இந்த பொண்ணு அழகா இருக்கு மச்சான். வலிஞ்சான், மூடிட்டு நில்லு. நோ மேடம், இங்கே வாங்க. ஓ தயாங், how many times I told to you எனக்கு நிறைய வேலை இருக்கு. Don't waste your time. பின்னாடி சுற்றி. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்படிங்க, உனக்குலாம் அவ்வளோ சீனே கிடையாதுடி பரட்ட, இங்கே இரு வர்றேன் அப்படின்னு சும்மா நோவா கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி அவள் பின்னாடியே போகிறான். ஓ காட், நீ ஏன் என்ன இவ்வளோ அழகாக படிச்சா? எல்லா பசங்களும் என் பின்னாடி தான் சுற்றி வராங்க. இப்போ வைன் பார்க்குறா. சி, எப்படி ரேக் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை ரேக் பண்ணிட்டு இப்படி இன்னொரு பொண்ணு பின்னாடி போகிறாரு. எனக்கு வந்ததுமே அவன் மூச்சிலே முழிக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவள் பார்க்கும் போதே அந்த இம்ப்ரெஷனே ஒரு மாதிரி பேட் இம்ப்ரெஷன் ஆகிடுது. அப்போ அவள் அப்படி போயிட்டு இருக்கா. தயாங் வந்து நோவா பின்னாடி போகிறான். ஆனால் அவனோட ஃப்ரெண்ட் அவன் அப்படியே நிற்கிறான். எங்கடா வாடா மச்சான், அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஓட பாவி வலிஞ்சான், சொல்லு எங்க வா. பிகாஸ் அவனை தயாங் சொல்லுன்னு தான் சும்மா காமெடிக்காக கூப்பிடுவான். பிகாஸ் எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து சொல்லு ஊற்றிட்டு இருப்பான். சொல்லு வர்றியா என்ன? மச்சான் நீ போ மச்சான்,
இது நாள் வரைக்கும் லைக் தயாங் அண்ட் ஒயனை பார்க்கல அங்கேருந்து நடந்து வர வரைக்குமே நோவா அவனுக்கு வெறுப்பேற்றணும்னு தான் அவன் தெரிஞ்சிட்டு இருக்கான். அப்போ ஜொல்லு வந்துட்டு ஒயன் கிட்ட போயிட்டு ஹாய் ஹாய் என்ன நியூ ஜாயினா? ஆமாம், உங்களுக்கு என்ன வேணும்? ஓஹோ, பார்ட்டி ரொம்ப கராரான பார்ட்டி போலையே. எதுவுமே பேச மாட்டீங்களா? ஆமாம், பேச மாட்டேன். அதுக்கு என்னப்போ? நல்லா வந்துட்டான், அவன் ஃப்ரெண்டு தானே இவன். சி அப்படின்னு அவள் பாட்டுக்கு போயிடுற மூஞ்ச காட்டி விட்டுட்டு ஐய இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கு அப்படின்னு அவனும் தயாங் பின்னாடியே போகிறான். இப்போ தயாங் சும்மா நோவோட ஷோல்டர் மேலே கை போடுற மாதிரி அங்கே ஒரு ஃபேக்கான ஒரு பள்ளி அப்படியே ப்ளேஸ் பண்ணிட்டு வந்துடுறான். நோவா, என்னடா இப்படி அழகா இருக்கா? பா, இப்படிலாம் அழகா இருந்தானா உன் மேலே இருந்து என்னால் கண்ணை எடுக்கவே முடியாதுடி. தயாங், ஐ நோ, பிகாஸ் இப்போ புதுசாக நான் வந்து லிப்ஸ்டிக் வர நியூ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். யூ நோ த ரைட் லிப் தியரி? ஐய என்ன நடியதே என்ன கர்மா? ரெட் லிப் தியரி. ஃபேஸில் மேக்கப் எதுவுமே போடாமல் ஜஸ்ட் வெறும் ஒரு ரெட் கலரில் டார்க் லிப்ஸ்டிக் போட்டோன்னா நம்ம ஃபேஸே ரொம்ப அழகாக இருக்கும். 3 வார்த்தை பேசுறதுக்கே முக்கிய பேசிகிட்டு இருக்காளே, சை காலை போனாலாம் என்ன அப்படின்னு அவனு சிரிச்சுட்டு அப்படியா, ஓகே ஏ கேரி அண்ணோவா, நீ போய் படிக்கணும்ல, போய் படிப்போம் அப்படின்னு விட்டுடுறான். தலைவியோட ஷோல்டரில் இருக்க அந்த ட்ரெஸ் மேலே அப்படியே லிசார்ட் இன்னும் ஸ்டிக் ஆகி தான் இருக்கு. ஆனால் அவளுக்கு தெரியல. மேடம் பாட்டுக்கு அப்படி கரலி ஹேர் சும்மா இங்கிட்ட ஆட்டுறதுன்னு அங்கிட்ட ஆட்டுறதுன்னு ஒரே சீனு தான். சீனை போட்டுட்டு அவள் பாட்டுக்கு போறா. அதுக்குள்ள ஒயனும் போயிட்டா. டீ சொல்லு, எவகிட்டடா போய் வளைஞ்சிட்டு இருக்க? மச்சான், அது ஒரு பொண்ணு மச்சான், பார்க்க செம்ம அழகா இருந்தா. நியூ ஜாயினியா? ஓ, ஃபர்ஸ்ட் இயரா இருக்கும் போல. விடு டேய், கேன்டீன் வந்துடுறேன்னா? டேய், நான் தான் கிளாஸ் வர மாட்டேன்னு தெரியல, அதான்டா சனின்னு சொல்கிறேன். நீ கிளாஸை பங்க் பண்ண போற, நான் கிளாஸில் கண்டிப்பாக இருக்கணும். இல்லை தான் சொட்டை வந்து எனக்கு கத்தினே இருப்பான். நான் கிளாஸ்க்கு போகிறேன், நீ கரெக்டாக இன்டர்வெல்ல கேன்டீன் வந்துடு. ஓகே மச்சான், எனக்கும் சேர்ந்து ப்ரெசன்ட் சொல்லிடு. சொல்லி தொலைகிறேன் அப்படின்னு தயங்கும் கிளாஸ்க்கு போயிட்டு அப்படியே கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கான். தயாங் ஒரு சொட்ட ப்ரொஃபஸர் பற்றி சொல்லிட்டு இருந்தான்ல, அவர் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. மேக்ஸ் கிளாஸ் வேற அவனுக்கு செம்மையா தூக்கம் சொக்கிட்டு இருக்கு. யோ டே சொட்டா விடுறாடே, யோ இன்னும் பிரேக்குக்கு வேற 15 நிமிஷம் இருக்கே. அப்ப கரெக்டா ஒரு பொண்ணு வந்து கேட்டேன் ஆமா அப்படிங்கிறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம வயன்தான். அப்படியே ஏதோ ஒரு திங்ஸை வந்து குடுத்துட்டு அவ பாட்டுக்கு அப்படியே ஜன்னல் வழியா வாக் பண்ணி போயிட்டு இருக்க, ஜன்னல் சைடு. அப்ப தயாங் பாக்குறான், அழகா கியூட்டா வேவி ஹேரு, அதுல கொஞ்சமா போட்டு பின்னல், ஒரு மாதிரி அழகான ஃப்ராகு. என்ன மேடம் ஒரு மாதிரி கியூட்டா இருக்கா, திரும்பி கூட பார்க்க மாட்டா. கியூட்டா தான் பாருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு விட்டுடுறான். ஸோ இவ்வளோ நேரம் தயாங் ஒரு ப்ரொஃபஸரை திட்டினான்னு, அந்த சொட்ட ப்ரொஃபஸர். அந்த ப்ரொஃபஸர் வயனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, லைக் வயனோட சித்தப்பா தான் அந்த ப்ரொஃபஸர். அப்போ கேன்டீன் பெல்ல அடிச்சிருது, இன்டர்வெல்லும். தயாங்களும் செம்ம குஷி. அப்படியே வேகமா எல்லாருக்கும் முன்னாடியும், ஏன் அந்த ப்ரொஃபஸருக்கு முன்னாடி அவன் தான் குதிச்சு ஓடிட்டு இருக்கான். டீ சொல்லு, வந்துட்டுறியேண்டா, தோத்தோ வந்துட்டுறியேன் அப்படின்னு வேகமா போயிட்டு அவங்களுக்கு ஃபேவரட்டான அந்த சிக்கன் பஃப் வாங்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. யாப்பா, டேய் ஜொல்லே, அவன் சரியான லொல்லு பிடிச்சவனா இருக்கான், போட்டு தாலி அறுத்துட்டு இருக்கான்டா. மாமே அதான் நான் வரல மச்சான், பேசாம இருந்துட்டேன். டேய், ஒரு பொண்ணு கிராஸ் ஆனாடா வரும்போது, அந்த சொட்டிட்டு ஏதோ கொடுத்துட்டு. யாரு மாமே? தெரியலடா, ஆனா பார்க்க அழகா இருந்தா, மூக்கெல்லாம் அப்படி குட்டியோண்டா, ஏதோ ஒரு மாதிரி கியூட்டா தெரிஞ்சா மச்சான். ஐயா கியூட்டாவா? என்ன மாமி சைட்டிங்கா? ஒரு தடவை தான் பார்த்தேன், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் தெரியல. ஆனா இல்ல மச்சான், பிடிச்சிருந்துச்சு அவ்வளோதான். அப்ப கரெக்டா வயனும் காலையில வேற லேட் ஆயிடுச்சுன்னு சாப்பிடல, எங்க கேன்டீன்ல எது நல்லா இருக்கும்னே தெரியல அப்படின்னு அங்கிருந்து தூரமா வந்துட்டு இருக்கா. தயாங்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அவன் மேலதான் போகுது. அவனும் அகைன் அவனோட ஹெட்பேண்ட் எடுத்து தலையில மாட்டிட்டு வயனே வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கான். அப்போ தயாங்கோட ஃப்ரெண்டுக்கு வயன் மேல ஒரு கண்ணு தானே,
இப்போ தயாங்கும் வயனை நோக்க, அவரோட ஃப்ரெண்டு ஜொல்லும் வயனை நோக்க அப்படின்னு 2 பேரும் நோக்கிட்டே இருக்காங்க. அப்போ 2 பேருமே அட் டைம்ல, டேய் மச்சான், நான் சொன்ன பொண்ணே இவதான்டா அப்படின்னு அட் டைம்ல சொல்றாங்க. அப்போ தயாங் ஜொல்ல பார்க்க, ஜொல்லு தயாங்க பார்க்க, டேய் நீ சொன்ன பொண்ணு இவளா? மச்சான் நீ சொன்ன பொண்ணு இவளா? ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் தயாங்க்கு வயன் மேலே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பேடாக இருந்தது. பட் வயன் மேலே தயாங்க்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அந்தளவு பேடெல்லாம் இல்லை. லைக் அவளை ஒரு மாதிரி க்யூட்டாக ரசிக்கிறான். அப்போ அவளும் போயிட்டு, அண்ணா ஐயோ இவ்வளோ கூட்டமாக இருக்கு, அண்ணா அண்ணா ஒரு சிக்கன் பஃப். டேய் என்னடா அவ இவ்வளோ கூட்டமாக கத்திட்டு இருக்காங்க அவளோட குட்டி குரலை வச்சுட்டு, அண்ணா எனக்கு ஒரு சிக்கன் பஃப் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நல்லா சத்தமாக கேட்டால் தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவளையே பார்த்துட்டே இருக்கான். அப்போ சொல்லும், ஐயையோ யாழ் இப்படி சிக்கன் பஃப்கா கத்துறான், அவன் காது உடஞ்சவ மாதிரி கேட்காம இருக்கானே, சாவடிச்சிருவேன், அவன் ஆள்லாம் கிடையாது, ஜஸ்ட் சைட் அடிக்கிறோம், அதோட நிப்பாட்டிக்கணும். மச்சான் ஆனா டேய் சொல்லு ஊத்துறதோட நிப்பாட்டிக்கோ, இல்லைன்னா அடுத்து ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து சொல்லு ஊத்துறதுக்கு வாய் இருக்காது, புரிஞ்சுதா அப்படின்னு வயனே பார்த்துட்டு இருக்கான், அந்த பஃபை கூட சாப்பிடாம. அண்ணா ஐயோ இன்னும் 5 நிமிஷத்துல பீரியட் வட முடிஞ்சிரும். அப்போ தயங்கும் எதையுமே சாப்பிடாம அவளே பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் க்ரௌடும் கம்மியாகுது. அப்போ அண்ணா சிக்கன் பஃப் ஒன்று. ஏமா எப்பமா அது சிக்கன் பஃப் கேட்குற? இந்த க்ரௌட்ல இன்னமா சிக்கன் பஃப் இருக்கும்னு நினைக்கிற? அப்போ வேற சாப்பிட்டா என்ன இருக்கு? எதுவுமே இல்லைம்மா, எல்லாமே காலி. காலியா? ஐயோ பசிக்கு வேற செய்யுது அப்படின்னு ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே போய் டேபிளில் உட்கார்றா. இப்போ தயங் பார்த்துட்டு அவனோடத எடுத்துட்டு அப்படியே அவளுக்கு ஆப்போசிட்ல போய் உட்கார்றான். பார்க்கவே பையன் சும்மா மாசா ஹெட்பேண்ட் எல்லாம் மாட்டிட்டு பக்கா ரவுடி மாதிரி இருக்கான், ஹேண்ட்ஸம் ரவுடி. அப்போ வயனும், இவனா சித்தப்பா சொன்னாரு இந்த கிளாஸ்லயே அட்டங்காத ஒரு பையன் இருப்பான் இந்த காலேஜ்ல, அது இவன் தானே? அது என்ன வேணும்? எதுக்கு நான் உட்காந்து டேபிளில் வந்து உட்காருங்க? சிக்கன் பஃப் வந்து லேட்டாலாம் கேட்கக்கூடாது, என்ன முன்னாடியே எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று ஆர்டர் கொடுத்துருவானுங்க. ஸோ காலைல வந்ததுமே கொடுத்தனா அதுக்கு தக்கணும் தான் வாங்கி வைப்பாங்க. ஸோ நாளையிலேருந்து வந்து கொடுத்துருவேண்ணே. ஐ நோ தட் நீங்கள் எனக்கு ஒன்றும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை, தேங்க்யூ அப்படின்னு எழுந்து போக பார்க்குறா. தயங்க அப்படியே யோசிக்காம அவளோட கையை பிடிச்சி அப்படியே உட்கார வச்சுட்டு, எங்கே போகிற? இன்னும் பிரேக் முடியல, இதோ சாப்பிடு சிக்கன் பஃப் இதானே கேட்ட. அப்போ ஒயனுக்கு டென்ஷன் ஆகிட்டு தயாங்க்கு அவன் கையை பிடிச்சது, லைக் தயாங் ஒயனோட கையை பிடிச்சதை தாங்க முடியாமல் டக்குன்னு தயாங் கூட ஸ்லாப் கொடுத்துட்றா. இந்த சத்தத்தை கேட்டு அந்த க்ரௌடில் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருந்தது எல்லாம் அமைதியாகிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. தயாங்க்கு செம்ம அவமானமாக போயிடுது. யார் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் எப்படி என்னோட கையை தொடலாம்? நீங்கள் காலையிலே பார்த்தா ஒரு பொண்ணை ரேக் பண்ணிட்டு இருந்த, அட் த சேம் டைம் இன்னொரு ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டு கேவலமாக டச் பண்ணி பிஹேவ் பண்ண பார்த்தேன். ஜஸ்ட் பி இன் யோர் லிமிட் அப்படின்னு அவள் தப்பாக புரிஞ்சுட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறா. எல்லா பொண்ணுங்களும் அப்படியே தயங்க பார்க்குதுங்க. லைக் நோவா எப்படி, லைக் நோவா பின்னாடி எப்படி எல்லா பசங்களும் சுற்றுவாங்களோ அது மாதிரி தயாங் காலேஜுக்குள்ள மாசு எல்லா பொண்ணுங்களும் சைட் அடிக்கிறது அப்படி இப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ தயாங்க்கு அந்த இடத்துல அவமானம் தாங்கவே முடியல. கரெக்டாக தயாங்கோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. லைக் காலையில் அந்த லிசார்டை ஸ்டிக் பண்ணி வச்சிருப்பான்ல, அவள் அதை பார்த்துட்டு காவன்னு கத்திட்டு அதை பிடிச்சி வரட்ட ட்ரை பண்ணுறேன்னு அவள் ஒரு நல்ல ஃபன்னே பண்ணியிருப்பா. அதை அப்படியே வீடியோ எடுத்து பசங்க எல்லாம் தயாங்கு ஷேர் பண்ணி விட்டுருப்பாங்க. அதை பார்த்துட்டு கூட அவனுக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ண முடியல. ஒயன் இது வரைக்கும் எந்த பொண்ணுமே தயாங்கு அடித்ததில்லை. எல்லாருமே லைக் பார்க்கும் போதே ஃப்ளர்ட் பண்ணிட்டு அப்படி தான் தெரிவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு அதுவும் ஹேட் பண்ணி இப்படி சட்டுன்னு எல்லாரும் முன்னாடி அடிச்சுட்டு போகவும் அவனுக்கு செம்ம அவமானமாக இருக்கு. அட் த சேம் டைம் ஒயனை சும்மாவே விடக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு கோபம். இப்போ ஒயனும் போயிட்டு, ஐயோ ஒயன் அடிச்சிட்டேன், இல்லை கையை பிடிச்சதும் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தது அதான் அடிச்சிட்டேனா அப்படின்னு அவளை ஒரு மாதிரி லைக் அவர் படபடப்பில் தான் அடிச்சிருப்பா. ஆனால் சாரி கேட்கவும் மனசு இல்லாமல் அப்படியே அவள் படுக்க கிளாஸ்க்கு போயிடுறா. இப்போ கிளாஸில் அவளும் விண்டோ சைடு தான் உட்காந்துருப்பா. டேய் மச்சான், அவள் எந்த கிளாஸ்டா? டேய் தயம் வேணாண்டா, கிளாஸ்க்கு போகலாம் வாடா. டேய் அவள் எந்த கிளாஸ்ன்னு கேட்டேன்னு சொல்லு, முடியுமா முடியாதா சொல்ல? தெரில மச்சான்,
ஃபர்ஸ்ட் இயராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக கிட்டத்தட்ட அதில் ஒரு 26 டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுவும் வேறு வேறு ஃப்ளோரில் வேறு வேறு ஏரியாவில். அந்த மதியம் ஃபுல்லாகவுமே அந்த 26 டிபார்ட்மெண்ட்லேயும் ஃபர்ஸ்ட் இயராக போய் பார்த்துட்டே இருக்கான். அங்கே ஒயன் இல்லவே இல்லை. அட்லாஸ்ட் அவனோட டிபார்ட்மெண்ட்டில் தேடி இருக்கவே மாட்டான். ரொம்ப டயர்டாக அப்படியே வந்து உட்காந்துருக்கான். டேய், அவளோட எந்த ஃபர்ஸ்ட் இயர்லேயுமே அவள் காணவே இல்லையடா. அவள் எனக்கு வேணும், இன்னைக்கு அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ கரெக்டாக அவன் அப்படியே திரும்பி நின்று சொல்லு கூட பேசிகிட்டு இருக்கும் போது அவன் அவளை கிராஸ் பண்ணி தான் போகிறா. மச்சான் இந்தா போகிறாடா. பிகாஸ் அவள் ஃபஸ்ட் இயர் கிடையாதுல, அவள் செகண்ட் இயரில். ஆனால் இவன் போய் எல்லா ஃபஸ்ட் இயர் கிளாஸ்லேயும் தேடி உட்காந்து அலைஞ்சிட்டு இருந்திருப்பான். ஸோ தயாங்க போகும்போது இவளும் அப்படியே கிளாஸை கவனிச்சுட்டு அந்த ஒரு இதில் இருந்தனால இவனுக்கும் அந்தளவு தெரியல. ஃபஸ்ட் இயர் கிளாஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிருப்பான். மச்சான் எனக்கு அவளை சும்மா விட மாட்டான் அப்படின்னு அவள் பின்னாடியே போயிட்டு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் இப்போ கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. பிகாஸ் லஞ்ச் பீரியடே முடிஞ்சிருச்சு. ஆனால் வயன் ஏதோ லைப்ரரிக்கு புக் எடுக்க போகணும் அப்படிங்கிறதுக்காக அவள் அப்படியே போயிட்டு இருந்திருப்பா. அவளை அப்படியே லாக் பண்ணிட்டு தயம் அப்படியே ஸ்டெப் சைட் கூட்டிட்டு வந்துட்டு அவள் கை ரெண்டையும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறான். என்ன பண்ற விடு, என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு யாரடி நான் அடிக்க ரைட்ஸ் கொடுத்தது? என் மேல கை போடுறதுக்கெல்லாம் ஒரு அருகதை வேணும். என் மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு யாரையும் ரைட்ஸ் கொடுத்தது? ஓஹோ, அப்ப என்னோட கையை பிடிக்க மட்டும் உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? ஏன்னா பெரிய ரவுடி நினைப்பா? சொட்டக்கு போட்டா போதும்டி. எத்தனை பொண்ணுங்க எனக்கு வந்து மடி வாங்கன்னு தெரியுமா? ஆனா நீ சொடக்கு போட்டா மடிகிற பொண்ணு நான் கிடையாது, புரியுதா? பொறிக்கு மாதிரி பிஹேவ் பண்ணாத, எனக்கு அது பிடிக்காது. அதுவும் என் கிட்ட, வேற யாருக்கிட்ட வேணாலும் பிஹேவ் பண்ணிக்கோ அப்படின்னு தயங்க தள்ளி விட்டுட்டு அவ பாட்டுக்கு போறா. அப்ப சொல்லலாம், ஆத்தி மச்சான் புலி ஊட்டி மாதிரி இருக்காளே, பூனை குட்டின்லாம் மச்சான் நினைச்சேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். தயாங்க்கு இன்னும் வெறி அடங்கவே இல்லை. செம்ம டென்ஷனா மறுபடியும் கிளாஸ்க்கு போய் உட்காடுறான். ஒயன்லாம் இந்த மாதிரி ஒரு சீப்பான பொறிக்கு பையனை நான் பார்த்ததே கிடையாது, சச்ச ரவுடி, என்ன கேவலமான ஒரு பிஹேவியர் அப்படின்னு திட்டிட்டே அவ படுக்க போயிடுறா. சித்தப்பா கிட்ட சொல்லிடலாமா? வேணாம், சொல்ல வேணாம். டீ சொல்லு. என்ன மச்சான்? எப்படியும் அவ மேல லைப்ரரி தான் போயிருக்கா, இந்த ஸ்டெப்ஸ் வழியா தான் வரணும். அவ எந்த கிளாஸ் என்ன எது நீ கண்டிப்பா பாக்கணும்னு. மச்சான் விட்டுரு மச்சான், வேணாம். டீ சொல்லு, சொன்னதை மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னு அப்படியே வச்சக்கன் வாங்காம பார்த்துட்டு இருக்கான். ஒரு 15 minutes ஆஃப்டர் அவ அப்படியே லைப்ரரி போயிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு வர்றா. டீ சொல்லு, ஷங்கடா போறா? இருமச்சான் அப்படின்னு பார்த்தா அவ அப்படியே செகண்ட் இயர் கிளாஸ்க்குள்ள தான் போறா. எஸ், அவளுமே தயாங்கோட டிபார்ட்மெண்ட் செகண்ட் இயர் தான். மச்சான் அவன் நம்ம டிபார்ட்மெண்ட் செகண்ட் இயர் பொண்ணுடா. செகண்ட் இயர் பொண்ணா? மச்சான் செகண்ட் இயர்ல எல்லா பொண்ணுங்களும் எனக்கு தெரியும், இவரை நான் பார்த்ததே கிடையாது, வா போலாம் அப்படின்னு ஒரு பீரியட் முடிஞ்சதும் போய் செகண்ட் இயரோட கிளாஸ்க்குள்ள போய் நுழையிறாங்க. ஹலோ எவ்ரிவன், என்னை பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும்ல. பிகாஸ் தயாங் யாரையும் அந்தளவு ஹர்ட் பண்ண மாட்டாங்கிறதுனால, லைக் ஒரு நல்ல பையனாக தான் அவங்கள வந்து லைட்டாக பிடிக்கும்ல, லைக் லவ் க்ரஷ் அப்படி இல்லாமல் ஓகேப்பா இந்த பையன் நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பிடிக்கும்ல. அந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களுக்கும் லைக் லவ் இல்லாத பொண்ணுங்களுக்கு அப்படி பிடிக்கும். அப்போ எல்லாரும் ஜாலியாக தயாங் கூட பேசிகிட்டு இருக்காங்க. தயாங்கோட கண்ணு ஃபுல்லாக அப்படியே ஒயன் மேலே தான். அவளை அப்படியே லைக் கொல்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கான். டிஸ்கஸ்டிங், எதுக்கு இப்படி சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா? I hate him completely. இந்த மாதிரி ஒரு பொறுக்கி கிட்ட சில பேருங்களாம் நான் அவங்க சீனியர்னு தெரியாதா என்ன? இவன் இந்த டிபார்ட்மெண்ட்டோட சீனியரா? இந்த டிபார்ட்மெண்ட்டே அசிங்கப்படணும் இந்த மாதிரி ஒரு சீனியர் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு அவளும் டக்குன்னு வெளியில இருந்து போக பாக்குறா. அப்ப தயம், ஓய் சங்கடி போற, மூடிட்டு போய் உட்காருப்போ. எங்க பாரு, வாடி பொடின்னு பேசிட்டு இருந்த வாய் உடைச்சிருவேன். ஓஹோ, என்ன அரைஞ்சு என்ன வாய் உடைக்க வச்சல, உன் வாய் உடைக்கிறது கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன், உடைச்சு விட்டு போயிட்டே இருப்பேன், போய் உட்காரி அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு கத்தி விட்டுறான். அவளும் போய் உட்காந்துடுறா. அப்ப எல்லா பொண்ணுங்களும் ஐயோ இந்த கியூட்டிக்கும் இந்த பியூட்டிக்கும் என்ன சண்டைன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப அவளும் அப்படி தயங்க மறைச்சிட்டே இருக்கா. சித்தப்பா கிட்ட சொல்லிடலாமா?
இல்ல வேணாம். அப்ப கரெக்டா ஒயனோட சித்தப்பா வராரு. பிகாஸ் இப்ப அவரோட கிளாஸ் தான் ஒயனுக்கு. அப்படியே வந்ததும் தயங்க பாக்குறாரு. என்ன உனக்கு என்ன இங்க வேலை? இல்ல அது ஒன்றும் இல்லை சார். ஐ திங்க் ஜஸ்ட் பசங்களை பார்க்க வந்தேன். ஓஹோ, கிளாஸ் ஹவர்ஸ்ல தான் இப்படி ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வருவாங்களா தயம்? ஓஹோ, இவன் பேரு தயங்கா. ஐ ஹேட் ஹிம். இவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு இதே தான் ரிப்பீட்டடாக அவனோட மைண்ட்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கா. அப்போது இப்போ அவருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கனால இந்த கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு அப்படியே ஒயனை கூப்பிடுறாரு. ஒயன் ஒரு நிமிஷம் வா. அப்போ அவளும் பார்க்க தோஷத்தில் சித்தப்பா சாரி சார். அப்போ தயாங் ஷாக் ஆகி என்னது சித்தப்பாவா? டேய், அவன் பெரியப்பாவோ சித்தப்பாவோ? அவன் சித்தப்பாவே எனக்கு பிடிக்காது. அவள் எப்படி மச்சான் எனக்கு பிடிக்கும்? நாளில் இருந்து நம்ம ஃபோக்கஸ் டார்ச்சர் பண்ணுறது ஒயனை தான், புரியுதா? அப்படின்னு தலைவன் அந்த களத்தில் இறங்கிட்டான். அப்போ ஒயனை அப்படியே வீட்டுக்கு போயிடுறா. அவளோட வீடு அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து வச்சிருக்கான். டேய் மச்சான் சொல்லு, நாளையிலேருந்து ஒரு பக்கா என்டர்டைன்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு ஃபுல்லாக திரைக்கதை வசனம் எல்லாம் தரையில் ஓடாது, திரையில தான் ஓடும் அப்படின்னு பார்த்துட்டு மார்னிங் ரொம்ப வேகமாக வந்துடுறான். இது வரைக்கும் அவன் காலேஜ்க்கு இவ்வளோ சீக்கிரமாக கூட வந்திருக்க மாட்டான். டேய் மாமி, எதுக்குடா இன்னே சீக்கிரம் வர சொன்ன? ஏய் சொல்லே, ஒரு பொண்ணை ரேக் பண்ணணும்னா அந்த பொண்ணு எத்தனை மணிக்கெல்லாம் வர்றான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் நம்மளை விட்டு நாளைக்கு போயிட்டாளா அப்படின்னு அவனுக்கு எப்பயும் போடுறதை விட அழகான ஒரு டெனிம் ஷர்ட் போட்டிருக்கான். போட்டுட்டு கீழே ஒரு லைக் ஒரு பிளாக் கலர்ல நார்மல் பேண்ட் அந்த மாதிரி போட்டுட்டு ஷூவெல்லாம் போட்டுட்டு எப்பயுமே அவனோட சிக்னேச்சர் ஸ்டைலான அந்த பைக் மேலே படுத்துட்டு அப்படியே இருக்கான். டேய் சொல்லு, வந்துட்டாளாவ? மாமே இல்லை மாமே, நோவா சிலிக்கு தான் வர்றா. நான் அவ இதுக்கு சீக்கிரம் வர்றா? அதுவா? அப்போ அவளே தயம் கிட்ட வந்துட்டு, தயம் ஏன் என்ன இப்படி பண்ணியிருக்கா? யூ பிராங்க் மை ரைட்? ஏ நோவா, இப்போதையும் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு மைண்ட் இல்லை. ஓ காட், நைட்டு வர நோவான்னு என்னையே சிலுக்குன்னு சுற்றி வந்தா இப்போ ஏன் என் கூட பேசுறதுக்கு உனக்கு ஏன் இக்னோர் பண்ற தயம்? டிட் யூ ஹேட் மீ? சிலுகு, இப்போ நான் வேற மிஷன்ல இருக்கா, உன்னை வேற மாதிரி வந்து பார்க்குறேன் என்ன? மை நாட்டி பாய், உன்னோட ஷர்ட் எனக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஓ மை ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு கொஞ்சிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. ஒருத்தி கண்ட நேரத்தில் வந்து கொஞ்சிட்டு இருப்பா அப்படின்னு ஒயனுக்கா வெயிட் பண்ணா ஒயனும் அப்படியே வந்துட்டு இருக்கா. ஆடி வா ஆடி வாடி நாட்டிக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட தையாங்கிட்ட அப்படின்னு பாட்டு பாடிட்டு அவளை பார்த்துட்டு அப்படியே பைக்ல இருந்து ஸ்வாக அப்படியே எழுந்துட்டு அவளோட ஹெட்பேண்டை மாட்டுறான். இன்னைக்கு அழகான ஒரு ரெட் கலர் ஹெட்பேண்ட். அப்படியே தலையெல்லாம் முடியெல்லாம் கோதி விட்டுட்டு செம்ம ஸ்மார்ட்டா அப்படியே ஒயனை பார்த்து சல்லம் அப்படின்னு கண்ணடிக்கிறான். ஒயனுக்குலாம் டென்ஷன் ஆகுது. ஆடி சல்லம், வாங்க ரேக் பண்ணேன்னு தானே சொன்னேன், அப்படி பண்ணுவேன்னு சொல்லவே இல்லையே. ஆடி என் தங்கா குட்டி அப்படின்னு தனியா கூப்பிட்டு போயிடுறான். ஒயனுக்குலாம் செம கடுப்பு. ஷோ, அம்மா அப்பா யார்கிட்ட எந்த வம்பு வளர்க்காம சும்மா வான்னாங்க. இவன் ஒருத்த நாள் தான் எனக்கு காலேஜ் வரவே இரிட்டேட்டிங்கா இருக்கு. 41 தயம், ஜஸ்ட் பி இன் யுவர் லிமிட். ஏய் அடிங்க, இந்த இங்கிலீஷ் பிஸ்லாம் என்கிட்ட வேணாண்ணா. என்னடி சொன்னா ரேக் பண்ற நீ பார்த்த? ஆமாடி இப்போ பண்ற. ஏய் டான்ஸ் ஆடுறி, என்னம்மா ஆடணும்? அச்சா ஏதாச்சும் ஒரு பாட்டு சொல்லு. மயிலா பூரே மயிலே மயிலே. ஏச்சி வேற சொல்றா, வேற நட்டு சரக்கு நச்சுனே தான் இருக்கு. டே மொத்தம் வேற சொல்லு. வேற மச்சான் யோசிக்கிறேன். நேற்று நைட்டு என்ன கேட்டோம்? கத்தால கண்ணால. டே மொத்தம் வேற மச்சான். அது கட்டி போடிதான் கண்ணாலா. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டு. இதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஆடிங்க. ஏய் அவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றி. இப்போ நீ ஒரு டான்ஸ் ஆடதான் செய்யணும். டே மச்சான் ரார ஆடு விடு மச்சான், அதான் மச்சான் கரெக்டா இருக்கும். ஏய் ஆமா ஆடு. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? ஏய் டான்ஸ் ஆடிட்டு தான் நீங்க வந்து போற வயன். சோ வயன் ஆடி தொலை.
இல்லைன்னா இந்த சனியன் ஒண்ணு விடாதுங்க அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் பரதநாட்டியம் தெரியும். அவ இன்னைக்கு அழகா சுடிதார் வியர் பண்ணி ஷால்லாம் வியர் பண்ணிட்டு வந்திருப்பா. காதுல அழகான ஒரு ஜும்கா, இன்னைக்கு ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் தான் வெட்டிட்டு வந்திருப்பா, குட்டியா ஒரு பொட்டு ஒன்று வச்சுட்டு. தயாங்க அவளை பாக்குறான். கியூட்டு வயிறு மட்டும் அவளை விட்டு போகாது. அப்ப அவளும் ஷாலெல்லாம் எடுத்துட்டு அப்படியே இடுப்பு சைடு லைட்டா ஒரு நாட் போட்டுட்டு அப்படியே அவ பாட்டுக்கு பரதநாட்டியம் டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா ஆடிட்டு இருக்கா. தயாங்கலாம் சும்மா வச்சு செய்யறதுக்காக தான் ஆட சொல்லியிருப்பான். ஆனா செம்ம கியூட்டா ஆடிட்டு இருக்கா. ஜொல்லுலாம் அப்படியே வாயில ஜொல்லு ஊத்துற அளவு பாத்துட்டு இருக்கான். மச்சான் செம்மையா ஆடுறா மச்சான் அப்படின்னு அவ ஃபுல் சாங்குக்கும் அப்படியே ரொம்ப அழகா பரதநாட்டியம் ஸ்டெப்பை போட்டுட்டு இன்னைக்கு கண்ணை தலைவி ஐலைனர் காஜல் வேற வச்சுட்டு வந்திருப்பாங்க. கண்ணை அழகா உருட்டி உருட்டி அழகா டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அப்படியே இழைச்சிட்டே தயாங்க முன்னாடி வந்து, போதுமா ஷப்பா ஆளு விடு அப்படின்னு அவ பாட்டுக்கு போறா. அப்ப போயிட்டு மனசுக்குள்ளே திட்டிகிட்டே இருக்கா. அப்ப தயாங்க அவ ஆடும்போது அவளோட கண்ணு, அவளோட உதடுன்னு, அவளோட அந்த நல்லத்தை ரொம்ப ரசிச்சிருப்பான். இப்ப சொல்லலாம், டே மச்சான் டே ஷனா சொல்லு, ஷனா மூடிட்டு வா, கண்ட்ராவே இருந்துச்சு, நல்லாவே இல்லை டான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ அவளும் போயிட்டு அப்படியே உட்கார்றா. அப்போ நேத்து வந்து தயாங்கும் ஒயினுக்கும் கிளாஷ் ஆனதை நிறைய பசங்க பொண்ணுங்க பார்த்துருப்பாங்கல்ல அந்த அவங்களோட கிளாஸ்லயே. அப்போ வந்து உட்கார்ந்துமே தயாங்க அப்படியே சைகையிலேயே நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். லைக் காலேஜே ஒரு அழகான ஒரு ரவுடி ஒரு பொண்ணுகிட்ட மட்டும் இப்படி பண்றான் அப்படின்னா மற்ற பொண்ணுங்களுக்கு பொசசிவ் ஆகும், என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி ஈகரா இருக்கும்ல. ஸோ அது மாதிரிதான் மற்ற பொண்ணுங்களும் அப்படியே ஒயன் கிட்ட கேட்குறாங்க, ஹே வயன் ஹாய் என்ன அது எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, காமர்ஸ் ப்ரொஃபஸர் உன்னோட சித்தப்பான. சாரி, அதை நான் வீட்டில் கூப்பிடுற மாதிரி பழக்க தோஷத்துல. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன உனக்கும் தயாங்குள்ளையும் என்ன ஓடுது? எனக்கும் தயாங்குள்ளையுமா? நத்திங் நத்திங், எதுவுமே ஓடல. ஐயோ எனக்கு அவனை கண்டாலே பிடிக்காது. எங்கே அப்படி கேக்குறீங்க? எங்க கியூட் சீனியரா உனக்கு பிடிக்காதா? கியூட்டா? சச் அன் அடமெண்ட். எனக்கு அவரை பார்த்தாலே பிடிக்க மாட்டுது. I hate him, I hate him, I hate him. I hate you too, டி. I hate you too. நேரம் நீ என்னை ஹேட் பண்ணிட்டு இருப்பான்னு நல்லா தெரியும். நானும் சொல்வேன் I hate you too அப்படின்னு அவனே பேசிட்டு இருக்கான். என்ன மச்சான் புலம்ப விட்டாளா? ஆமா, மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கூட்டிட்டு அவனோட கிளாஸ்க்கு போயிடுறான். பின்ன வேற என்னாச்சு? ஐயோ அதை நான் எப்படி சொல்றது அப்படின்னு வந்ததுல இருந்து அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஓஹோ இதுதான் கதையா? ஆமா, அவரை பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே எனக்கு பிடிக்கல. ஒருத்தவங்கள பார்க்கும்போது வர அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அந்த அட்ராக்ஷன், அதுதான் எல்லாமே. ஆனா இவரை பார்த்ததுமே எனக்கு ஐ ஹேட் ஹிம் அப்படின்னு அவ பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ இது அப்படியே அந்த பொண்ணு வேற ஆள்கிட்ட சொல்லனா ஒரு கிளாஸ் ஃபுல்லா அப்படியே பறகுது. லைக் தயாங் மேலே யார்கிட்ட ஒரு தப்பான ஒரு லைக் அவன் கேரக்டர் தப்பாவோ, லைக் அவன் மேலே இப்படி தப்பான ஒரு புரிதல் வச்சுட்டு இருக்காங்க நினைக்கும் போது ஒரு சில பேருக்கு போய் அதை போய் கிளாரிஃபை பண்ணணும்னு தோணும்ல. அப்போ அப்படியே பிரேக் பீரியட் வருது. தயாங்கும் அப்படியே கேன்டீன்ல உட்காந்துட்டு இருக்கான். வயனும் வர்றா. இந்த சிக்கன் பப்ஸ் வாங்குறதுக்குள்ள உயிர் போயிட்டு உயிர் வந்துடும் போல. அதுக்கு பேசாம இன்னைக்கு நான் ஃப்ரூட்ஸை எடுத்துட்டு வந்தேன், அதையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அவன் இன்னைக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொண்டு வந்திருப்பா. அதை உட்காந்து அழகா சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப தயாங்க பாக்குறான், டே மச்சான் ஹெல்தி க்ளோவிங் ஸ்கின்னுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் மச்சான், புரியுதா ஜொல்லே? மச்சான் என் ஃபேஸ் க்ளோயிங்கா இருக்கா? டேய் சாகட மாதிரி இருக்கு. வாட்டர் மெலன்னு பைனாப்பிள் சும்மா மஜாவா தான் இருக்கும் போல மச்சான். டே மதியம் அவனுக்கு சாப்பிட கூட விட மாட்டானுங்க, என்னதான் வேணுமா? அப்ப தயாங்க அப்படியே அவளோட முன்னாடியே போய் உட்காடுறான். அன்னைக்கு தான் அடிக்க விட்டேன், இன்னைக்கு கையை பிடிச்சி உடச்சிட வேண்டிய ஒன்று அப்படின்னு முன்னாடி போய் உட்காந்துட்டு அவளோட பாக்ஸ்ல இருந்துட்டு வாட்டர் மெலன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன மச்சான் நல்லாவே இல்லை, அப்படிதான் திங்குறாளுங்களோ மச்சான். ஒரு சில ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் புளிப்பே இருக்காது மச்சான். ஹலோ, இது வாட்டர் மெலன், ஸ்வீட்டாக தான் இருக்கணும், வாட்டர் மெலன்லாம் புளிக்காது. நாங்கள் சாப்பிட்ட வாட்டர் மெலன் புளிக்கும், நீ சும்மா இரு அப்படின்னு சொல்றான். ஐயோ சாமி,
உங்களுக்கு இப்போ என்னதான் வேணும்? எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுந்து போயிடுறாங்க. அவள் அகைன் இன்டர்வல் பீரியட் முடிஞ்சது கிளாஸ்க்கு போறா. அப்போ ஒரு பொண்ணு வந்து பக்கத்துல, ஹாய் வயன், ஐ ஆம் நிக்கிதா. ஹாய் நிக்கி, என்னாச்சு? அது சொன்னா சுபா உன்னோட பிரச்சனை பத்தி. என்ன பிரச்சனை? நான் நான் என்ன சொன்னேன்? கூல் கூல் கூல், உனக்கும் தயாவுக்கும் இருக்க அந்த கிளாஷ் பத்தி. ஓஹோ, அதுவா? அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. சி ஓகே, நான் ஒரு விஷயத்த கிளியர் பண்ண விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தயாங் யாரையும் ரேக் பண்ண மாட்டான். இல்லை அன்னைக்கு நான் பார்த்தேன், அன்னைக்கு ஒரு பொண்ணு ரேக் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு ரொம்ப படப்படன்னு பேசிட்டு இருந்தா. அவள் பார்க்கவே பழம் மாதிரி இருந்தா. நீ தூரத்துல இருந்து பார்த்தனால உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் தயாங் அப்படிப்பட்ட பையனே கிடையாது. இல்ல, அவன் சரியான பொறுக்கி ரூபத்துல இருக்கக்கூடிய கியூட்டி பையன். வாட்? நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அது ஒரு கண்ல அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் கேங்ல நேம சொல்லிட்டு அவன் தான் எல்லாரையும் ரேக் பண்ணுவான். சொல்லப்போனா அவனுக்கும் தயாங்கும் கிளாஷாக தான் இருக்கும். ஆனா தயாங் என்ன பண்ணுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஃபர்ஸ்ட் நான் இங்க வந்தேன், ஃபர்ஸ்ட் எல்லாம் யாராச்சும் ரேக் பண்ணி கேள்விப்பட்டிருக்கியா? நான் இங்க வரும்போது அவன் செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு இருந்தான். என்னைய ரேக் பண்ணான். நான் கூட பயந்து போயிட்டு போனேன். அப்பதான் தெரிஞ்சது அவன் நம்மளோட பயத்தை உடைச்சு நமக்கான உள்ள கான்ஃபிடென்ட் கொடுக்குறான்னு அப்படின்னு எல்லாமே சொல்றான். இப்ப நீ பார்த்த பொண்ணு கூட எஸ், நம்மளோட டிபார்ட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இயர் தான். அந்த பொண்ணுகிட்ட போய் பேசணும். இப்ப அவ தயாங் மேல உயிரா இருக்கா. அண்ணா அண்ணான்னு. ஓ சாரி நிக்கி, பட் நானா தப்பா எடுத்துட்டானா? இல்ல, ஆனா என்ன அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அண்டு இன்னொரு பொண்ணு மேல அப்படி தப்பா டச் பண்ணி. தயாங் யாரையும் டச் பண்ண மாட்டான். நீ அன்னைக்கு அந்த கர்லி ஹேர் பொண்ணு ஒரு மாதிரி மினிக்கிட்டு, ஐயா ஆமா ஆமா அந்த பொண்ணுதான். அவ பேரு நோவா. காலேஜ் பியூட்டின்னு அவளுக்கே நினைப்பு. ஆனா பசங்கெல்லாம் அவ பின்னாடி சுத்ததான் செய்வாங்க. அவ தயாங்க ஓவரா இதோ அவ பின்னாடி சுத்துறாங்கிற மாதிரி சொல்லிட்டா. அவளுக்கு லிசார்ட்னா பயம். சும்மா பிராங்க் பண்ணுன்னு அவன் மேல லிசார்ட் தூக்கி போட்டான். ஜஸ்ட் ஆல் அதை ஸ்டிக் பண்றதுக்கு. ஓ பட் இது எனக்கு தெரியாது நிக்கி. இல்ல, இட்ஸ் ஓகே, சாரி. ஐயோ, என்கிட்ட எதுக்கு சாரி கேட்குற? நீ தயாங் பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து பேசினேன். இப்பெல்லாம் ஓகேவா? கிளியரா? கிளியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிதா போயிடுறா. அப்போ ஒயன் அப்படி உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கா. ஒயன், அப்போ நீ தான் தப்பா புரிஞ்சிட்டியா? ஐயோ, உனக்கு அறைய வேற செஞ்சுட்ட. அப்ப அக்கே நிக்கி வந்துட்டு, ஆனாலும் நீ எனக்கு தயங்க அரைஞ்சிருக்க கூடாதுப்பா. பாவம் பையன் ரொம்ப ஃபீல் பண்ணான். அந்த கியூட்டான ஃபேஸ்ல எப்படி உனக்கு அரையறதுக்கு மனசு வந்துச்சு? இல்ல நிக்கி, அவன் டக்குனு கைய புடிச்சிட்டான். அது ஏதோ நீ எழுந்து போற உனக்கு ஃபுட் கொடுக்கணுங்கிறதுக்காக புடிச்சிட்டான். ஆனா நீ பண்ணது ரொம்ப ஓவர் தான்ப்பா. சாரி நிக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. அப்படி தப்பா நினைச்சிட்டமேனு. லைக் இப்படிதானே ஒருத்தவங்க மேல லவ்வே ஸ்டார்ட் ஆகும். ஒருத்தவங்கள தப்பா நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அவங்க எப்பேற்பட்ட நல்லவங்க அப்படின்னு நினைக்கும் போதே அவங்க மேல ஒரு லைட்டான ஒரு கார்னர் ஸ்டார்ட் ஆகி, சாஃப்ட் கார்னர் ஸ்டார்ட் ஆகி தானே லவ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வயனா அந்த ஃபேஸ்ல தான் இருக்கா. அப்போ தயாங் மறுபடியும் அப்படியே சொல்லு கூட அப்படியே வாட்டர் எடுத்து அவன் தலையில ஊத்திட்டு அப்படியே தலையெல்லாம் அப்படி தோட்டி விட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அவனோட ஹேரை செட் பண்ணிட்டு அங்கிருந்து வரும்போதே வயனுக்கு பாக்குறதுக்கு லைக் இப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தெரியறான். இவனை தான் தப்பா நினைச்சோமா? அப்போ அவன் அழகா ஸ்மைல் பண்ணிட்டே வர்றான். அவனோட ஸ்மைல்ல ஒரு மாதிரி கள்ளக்கபடம் தெரியாம இருக்கு. எவ்வளோ கியூட்டா ஸ்மைல் பண்றான். ஆனா இவனை போய் தப்பா நினைச்சிட்டோமா அப்படின்னு வச்ச கண்ணு வாங்காம அப்படியே வயன் கண்ணத்துல கை வச்சுட்டு விண்டோஸ் வழியா தயாங்க பாக்குறான். அப்ப தயாங் வயன் பாக்குறதே பார்த்துட்டு அவனும் ஒரு ஐப்ரோ அப்படியே ரைஸ் பண்ணி என்னங்கிற மாதிரி கேக்குறான். ஏய் என்ன சரியில்ல வா, எனக்கு உனக்கு இருக்கு. அப்ப எப்பவும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியும் பிடிச்சிட்டு இருந்தவ இப்ப அப்படியே வெளியில போறா. போயிட்டு தயாங் எப்பயும் போல இந்த ஸ்டெப்ஸ் பக்கத்துல கூட்டிட்டு போயிட்டு, என்ன பயம் விட்டு போயிடுச்சோ? ஓஹோ, நான் இதுக்கு பயப்படணும்? பயப்பட மாட்டியா? மாட்டேன். அவன் என்ன பண்ணாலும் பயப்பட மாட்டியாடி? பயப்பட மாட்டேன். இப்ப எப்படி பயப்படுறேன்னு பாரு அப்படின்னு அவளுக்கு என்ன க்ளோஸா வர்றான். இப்போ அப்ப இன்னும் க்ளோஸா வர்றான். இப்போ அப்படின்னு சொல்லப்போனா 2 பேரோட தான் அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ தயாங்கே ஒரு மாதிரி ஹார்ட் பீட் எல்லாம் படப்படன்னு ஆகுது, ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ க்ளோஸ்ல போறோன்னு. அப்போ
ஒயின் அப்படியே ஆயிட்டோய் தயங்க பார்க்குறா. சொல்லப்போனால் பையனே ஃப்ளாட் ஆயிடுவான் போல, அந்தளவு பார்க்குறான். இப்போ எனக்கு பயம் இல்லை பொறுக்கி அப்படின்னு சிரிச்சுட்டு தயங்கூட கண்ணத்தை அப்படியே பிடிச்சி அவள் கண்ணத்தோட லைட்டாக உரசிட்டு அப்படியே அங்கேருந்து ஓடி போயிடுறா. தயங்கே ஒன்றும் புரியல. ஓகேடா, இதை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இது லாங்காக போகும் போல். பரவாயில்ல, நம்ம வந்து இதுக்கு ஒரு செகண்ட் பார்ட் போட்டு முடிச்சு விட்டலாம். தயவு செஞ்சு பார்ட் 2 கேட்காதீங்க. நான் இதுக்கப்புறம் பாக்ஸர் மாமா ரெக்கார்ட் பண்ணுவேன். பாக்ஸர் மாமா ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுமே நான் வந்து இதுக்கான பார்ட் 2 போடுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஜிமினோட FF போடுவேன். ஓகேவா? இதுதான் என்னோட பிளான். இந்த பிளானை நான் இந்த வீடியோலேயே நான் சொல்லிட்டேன். ப்ளீஸ் பார்ட் 2 கேட்காதீங்க. இதில் உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்துச்சு, இந்த ட்ரோப் நல்லா இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். பார்ட் 2 கண்டிப்பாக போடுவேன். ப்ளீஸ், ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏதாச்சும் சீன் நல்லா இருக்குக்கா அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்டு நான் பார்ட் 2 போட்டுடுறேன். நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸர் மாமா போட்டுட்டு நான் பார்ட் 2 கண்டிப்பாக போட்டுடுறேன்டா. ஓகே பாஸ்டர்ஸ், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சால் ஹைப் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.